ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டில வரக்கூடிய அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் போஸ்ட்டுக்கான ஜாப் நேச்சர் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நீங்க செலக்ட் ஆகி உள்ள போறீங்கன்னா உள்ள உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இதுல ப்ரமோஷன் எப்படி இருக்கும், இதோட சேலரி எப்படி இருக்கும், அலோவன்சஸ் எப்படி இருக்குங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய எல்லா போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. அதே மாதிரி குரூப் டி 2025க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை தெளிவா பார்த்துட்டு கவனமா அப்ளை பண்ணுங்க. எனக்கு குரூப் டி எக்ஸாம் பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம யூடியூப் சேனலோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா குரூப் டி 2025ன்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளேலிஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம்னா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதுல போஸ்டிங் எப்படி இருக்கும், இதுல டிவி எப்படி இருக்குங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் டில இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் போஸ்ட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப் டில எந்த போஸ்ட்ல செலக்ட் ஆனாலுமே ஒரு அசிஸ்டண்டா தான் உள்ள போவீங்க. அப்ப இந்த போஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆகி உள்ள போறீங்கன்னா யாருக்கு அசிஸ்டண்டா இருப்பீங்கன்னா, இந்த டெக்னீஷியன் கிரேடு 3, கிரேடு 2, கிரேடு 1, அப்புறம் ஜேஇ, எஸ்எஸ்சி இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேமை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பிரிட்ஜ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வேலை சுருக்கமா சொல்ல போனா பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரயில்வேல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும். அப்படித்தானே? இந்த பிரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவருக்கு மேல ஒரு பிரிட்ஜ் போகும். அப்படித்தானே? ஸோ ஒரு ரிவர் இருக்குன்னா ரிவருக்கு மேல பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிரிட்ஜ் போயிட்டு இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா பஸ், லாரி அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ரிவருக்கு மேல இருக்கக்கூடிய பிரிட்ஜ்னா கண்டிப்பா கொஞ்சம் ஒரு அவுட்டர் ஏரியாவா இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் கிட்டயோ சோ அந்த மாதிரி இடத்துலதான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை வந்து இருக்கும். அப்போ இந்த பிரிட்ஜ்ல வந்து இந்த பாலத்துல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சோ அந்த இஷ்யூவை சரி பண்றது யாரோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வேலை. அதே மாதிரி இந்த பிரிட்ஜை கரெக்டா மெயின்டைன் பண்றதும் பாத்தீங்கன்னா உங்களோட வேலை. ஓகேவா? அப்ப எனக்கு டெய்லி வந்து இதுல நிறைய வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவாவது ரொம்ப இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் இருக்கு, ஏதாவது ஒரு விரிசல் ஏற்படுது, இல்ல நட்டு போல்ட் ஏதாவது ஒண்ணு இதாயிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா வேலை வந்து அதிகமா இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ஒரு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலையே இருக்கும். ஓகேவா? சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும். எப்பவாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிருச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒர்க் வந்து என்னவா இருக்கும்னா கம்மியா இருக்கும். ஓகேவா? சில நேரம் சில இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மொத்தத்துக்குமே அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கு, அந்த சைடு வந்து ட்ரெயினே போக முடியாது. சோ இந்த இந்த இது வந்து முடிக்கிறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகும் அப்படிங்கும்போது அந்த டைம்ல உங்களுக்கு ஒர்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஃபெயிலியர் ஏதாவது வரும்போது அந்த டைம்ல வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டேஷனுக்குள்ளேயே வேலை இருக்காது. நீங்க என்னன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஒரு மாசத்துல ஒரு 3/4 நாள் பாத்தீங்கன்னா நீங்க டிராவல்லே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ டிராவல் பண்ணி போய் போய் தான் என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். ஏன்னா நீங்க இருக்கிற இடத்திலேயே பிரிட்ஜ் இருக்க போறதில்ல. சோ பிரிட்ஜ் எங்க இருக்கோ, சோ நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பிரிட்ஜ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணி போணும். அப்ப இப்படி டிராவல் பண்ணி போறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரிட்ஜ் போஸ்ட்டுக்கு டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு குடுப்பாங்க. ஓகேவா? அப்ப எல்லாரையும் விட பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் மாசத்துல ஒரு 3/4 நாள், ஒரு 20 நாள் நீங்க போறீங்க. மாசத்துல மொத்தம் 30 நாளு. சோ 20 நாள் டிராவல் பண்றீங்கன்னா, அந்த 20 நாளைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் வந்து குடுப்பாங்க. அப்போ டிராவல் அலவன்ஸ் குடுக்கும்போது, அதுவே உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 600 கிட்ட வரும். டெய்லி பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 600 கிட்ட டிராவல் அலவன்ஸ் வந்து குடுப்பாங்க. 600 இல்லன்னா ஒரு 650க்குள்ள குடுப்பாங்க. 600 டூ 650க்குள்ள உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் வந்து வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு 20 நாள் நீங்க டிராவல் பண்றீங்கனாலுமே உங்களுக்கு மாசம் மாசம் டிராவல் அலவன்ஸ் மட்டுமே ரூ. 12,000 கிட்ட வந்துரும். சோ இந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் வந்து என்ன இருக்கு, கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமா இருக்கும். அப்படித்தானே? ஏன்னா அந்த நட்டு போல்ட் எல்லாம் இது பண்ணணும், சரி பண்ணணும், இல்ல பாலத்துல வந்து தொங்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இதுபடி பார்க்கும்போது சோ கேர்ள்ஸுக்கு இந்த ஜாப் வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஜாபா இருக்கும். அப்போ
கேர்ள்ஸ் வந்து இந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ ஏன்னா இதுல கொஞ்சம் இல்ல நான் வந்து பாத்துருவேன் அப்படிங்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து இது பண்ணலாம். ஏன்னா 90% கேர்ள்ஸ் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஆபீஸ் ஒர்க். ஏன்னா நான் ஒவ்வொரு போஸ்டிங்ல அதான் சொல்றேன். சோ 10% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து மேபி 10% கூட சொல்ல முடியாது. ஒரு 5% என்னால வந்து ஃபீல்டு ஒர்க்கும் கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி வேலைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்பிங் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பிரிட்ஜஸ் அண்டர் ரயில்வே அத்தாரிட்டி. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஓவரால் வீடியோ போடும்போது நான் சொல்லியிருக்கேன். அதாவது ரயில்வேல இருந்து இப்போ ஒரு ட்ராக் இது பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டணும். அப்ப இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னா, ரயில்வே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரிட்ஜ் கட்டக்கூடிய கான்ட்ராக்ட்ட வந்து ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட குடுத்துருவாங்க. அப்ப அந்த பிரைவேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, சில எம்ப்ளாயீஸ வச்சு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்ஜ் வந்து மேக் பண்ணுவாங்க. அப்படி பிரிட்ஜ் மேக் பண்ணும்போது, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும்னா, அவங்கள கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ற மாரி இருக்கும். அவங்க பெர்ஃபெக்ட்டா கட்டுறாங்களா? எல்லாமே கரெக்ட்டா நடக்கா? அப்படிங்கிறத வந்து நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும்னா, கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ற மாரி இருக்கும். சோ அவங்கள அசிஸ்ட் பண்ற மாரி இருக்காது. நீங்க யாருக்கு அசிஸ்டன்ட்டா இருப்பீங்கங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு நியூ பிரிட்ஜ் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த வேலைகள் எல்லாமே கரெக்ட்டா பண்றாங்களா? எல்லாமே கரெக்ட்டா நடக்குதா? அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும்? வொர்க் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மேக்கிங் certain that the required materials are available. So இப்ப இந்த பிரிட்ஜ் இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கா? அதே மாதிரி அந்த மெயின்டைன் பண்ணும்போதும் அதுக்கான திடீர்னு ஒரு பிரிட்ஜ்ல வந்து ஒரு இஷ்யூ வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கா? இத மெயின்டைன் பண்றது எல்லாமே உங்களோட வேலை தான். என்ஷூரிங் த மெட்டீரியல்ஸ் ஆர் இன் ப்ராப்பர் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஓகேவா? எல்லா மெட்டீரியலும் தரமா இருக்கா? அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு இருக்கா? அப்படிங்கிறதையும் நீங்க தான் என்ன பண்ணணும்? எல்லாமே செக் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு பாலத்துல ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, அந்த டைம்ல அந்த இடத்துல என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கா? அது எல்லாமே கரெக்ட்டான தரத்துல இருக்கா? எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கணும்? என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இதுதான் பெரும்பாலும் உங்களோட ஒர்க்கா இருக்கும். அசிஸ்டன்ட் பிரிட்ஜோட ஒர்க்கே இதுதான். சோ ஓவராலா சொல்லப்போனா உங்களுக்கு பிரிட்ஜ் மெயின்டனன்ஸ் அந்த பிரிட்ஜ்ல எந்த பழுதும் இல்லாத மாரி நீங்க பாத்துக்கணும். அத நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சேஃபான இது. இவ்ளோ பெரிய இதுல போகுது அப்படின்னா, அந்த பிரிட்ஜ்ல ஏறி தான் ட்ரெயின் போகும். அதுல அவ்ளோ மக்கள் இருப்பாங்க. அப்ப இது எல்லாமே என்ன இருக்கணும்? பாதுகாப்பா இருக்கணும். அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கணும். இஷ்யூ வந்தா சரி பண்ணணும். இதுதான் உங்களோட ஒர்க்கா இருக்கும். ஓகேவா? சோ இதுல ஓவராலா சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் டிக்கு சேலரி அப்படின்னா, நான் உங்களுக்கு ஓவராலா சொல்லியிருக்கேன். ஒரு 30ல இருந்து 35 வரைக்கும் கைக்கு கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய போஸ்ட்ட பொறுத்து. அப்ப இந்த போஸ்ட்ல மட்டும் ஸ்பெஷலா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு குடுக்காங்களா? சோ அப்படி குடுக்கும்போது மாசத்துக்கு ஒரு 10ல இருந்து 12,000 வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, டிராவல் அலவன்ஸ் மட்டுமே உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா நீங்க இருக்க இடத்துல பிரிட்ஜ் இருக்க போறதில்ல. பிரிட்ஜ் இருக்க இடத்துக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணி போணும். அப்படி டிராவல் பண்ணி போறதுக்கு குறைஞ்சது ஒரு ரூ. 600 டெய்லி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிராவல் அலவன்ஸ்ன்னு போடுவாங்க. அப்போ ஓவராலா பார்த்தீங்கன்னா, அ இந்த 35 இல்லன்னா இந்த 30 கூட நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாசத்துல 20 நாள் நீங்க டிராவல் பண்ற மாரி இருந்துச்சுனாலும், உங்களுக்கு ஒரு 12 கிட்ட கையில கிடைக்கும். ஓகே. சோ ஒரு 10ல இருந்து 12 வரை கைக்கு வருதுனாலும், கிட்டத்தட்ட உங்களோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 45 டூ 48 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சோ ஒரு 45,000த்துல இருந்து 48,000 வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து இருக்கும். சோ இது போகையும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அலோவன்ஸஸ் இருக்கும். ஒரு பெரிய ஃபெயிலியர் வருது அப்டின்னா, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும், நைட்டும் கொஞ்சம் வொர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு நைட் டியூட்டி அலவன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ நைட் டியூட்டி அலவன்ஸும் இருக்கும். சோ இது எல்லா நாளும் இருக்காது. சோ அப்படி ஃபெயிலியர் வரும்போது நைட் வொர்க் பண்ணும்போது நைட் டியூட்டி அலவன்ஸும் இருக்கும். சோ அப்படி அப்படி அலவன்ஸஸ் ஆட் ஆகும்போது இந்த சேலரி வந்து மாறும். ஓகேவா? சோ ஒரே குரூப் டிக்குள்ள உள்ள போறவங்க தான் அந்த போஸ்ட்ட பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து மாறும். இதுல டிராவல் அதிகமா இருக்கிறதுனால, சோ டிராவல் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10, 12 கைக்கு வரதுனால, ஓவராலா இதுல வந்து ஒரு 45ல இருந்து 48 வரைக்கும் உங்க கைக்கு பெர் மந்த் வந்து சேலரி வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வேற இதுல நான் உங்களுக்கு என்னலாம் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் மத்த போஸ்ட்ல சொன்ன மாதிரி தான். ரயில்வே ஜாப்னாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் வந்து குடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு மேரேஜ் ஆகி பசங்க இருக்காங்க அப்டின்னா, அந்த சில்ட்ரனோட ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு ஒரு 30 கிட்ட கிடைக்கும். ஓகேவா? 30ல இருந்து 32,000 வரைக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து வரும். ஓகேவா? உங்களுக்கு சில்ட்ரன் இருக்காங்கன்னா. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ மெடிக்கல் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இதுல ப்ரமோஷன் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனலா நீங்க வந்து செக்ஷன் இன்ஜினியர் லெவல் வரைக்கும் நீங்க என்ன ஆகலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் ஆகலாம்.
ஸோ படிப்படியா ப்ரமோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கிரேட் 3, கிரேட் 2 அதுக்கப்புறம் கிரேட் 1 அதுக்கப்புறம் ஜேஇ. ஸோ இந்த ஜேஇ ஆகணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, எல்டிசி எக்ஸாம் எல்லாமே எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து படிப்படியா இருக்கும். கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் இதுல வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் பத்தின ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ குரூப் டிக்கு இப்போ அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்க கையில 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். மேம் நான் இன்ஜினியரிங் வச்சிருக்கேன் 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. 10th லெவலுக்கு அப்ளை பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா அங்க போய் ப்ரமோஷன் எல்லாமே வாங்கி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 20 வயசுல உள்ள போறீங்கன்னா ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு ரயில்வேல ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு ஒரு பெரிய போஸ்ட்டுக்கே நீங்க வந்து என்ன ஆகிரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரமோட் ஆகிரலாம். ஓகேவா? சோ இதுல எப்படினாலும் ப்ரமோஷன் இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3, 2, 1 அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டரா கூட நீங்க வந்து ஆகலாம். ஓகேவா? சோ நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் 3ல இருந்து 4 மணி நேரம் தான் வேலை இருக்கும். ரொம்ப ஏதாவது இஷ்யூ வரும்போது தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். அப்ப 3 to 4 ஹவர்ஸ் ஒர்க்குங்கும் போது மீதி இருக்க டைம் எல்லாம் என்ன பண்ணலாம் படிக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் எதுவும் ஆகல சிங்கிளா தான் இருக்கீங்க. ஒரு 20 வயசு தான் ஆகுது 22 வயசு தான் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம்னா மீதி இருக்க டைம்ல நாம என்ன பண்ணலாம் வேலையை முடிச்சுட்டு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய லெவலுக்கு போறதுக்கான எக்ஸாமுக்கு படிக்கலாம். ஏன்னா போன தடவை குரூப் டி போனவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து ஜிடிசி எக்ஸாம் எழுதி ஒவ்வொருத்தங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்ல இருக்காங்க. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி சில பேர் பாத்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேடு 1க்கு இதாயிருக்காங்க. ஸோ சில பேர் ஸ்டேஷன் மாஸ்டர் லெவலு, சில பேர் எக்ஸாம் எழுதி ஏஎல்பி அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ இந்த மாதிரி உள்ள போயிட்டு அந்த எக்ஸாம்ஸுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஏன்னா எல்லா நாளுமே ஃபெயிலியர் இருக்க போறது இல்ல பிரிட்ஜ்ல. அந்த ஃபெயிலியர் இருக்கும்போது தான் ஹெவி ஒர்க் இருக்க போகுது. மத்தபடி இருக்கக்கூடிய நாளை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு நல்ல எல்லாரும் ஒரு ஒரு ஹையர் லெவலுக்கே வந்துடலாம். அந்த ஸ்டேஷனே உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க வந்து வந்துடலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க போடக்கூடிய அந்த விடாமுயற்சி அந்த எஃபர்ட் தான். இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது எப்படி ஒரு வேகத்துல இருக்கீங்களோ அதே வேகத்தை கடைசி வரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சின்ன வயசுலயே ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். ஓகேவா? சோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடியாவது ஐடிஐ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 10th தான். ஓகேவா? சோ 10th முடிச்சிருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்க எல்லாருமே. எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சோ அந்த கிளாஸஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் டிக்காக ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ லைஃபே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்கனாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு வெறித்தனமா படிங்க. படிச்சா கண்டிப்பா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டின்னு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு குரூப் டிக்கான பேட்ச் என்டிபிசிக்கான கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான கரெக்டான பிளான் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். எவ்ரி சாட்டர்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்பதான் நியூ பேட்ச் வந்து குரூப் டிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. சோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. குரூப் டி அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ல டவுட் இருந்தாலும் சரி, இல்ல ஏஜ் லிமிட்ல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி, எந்த டவுட்னாலுமே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தெளிவா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனா
டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி NTPCக்கு எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.